கர்த்தர் இன்றைய வேதவசனம் சங்கீதம் 16 சங்கீதம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாவீது சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், எல்லா அவர் என் வலது பரிசத்துக்கு அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. தாவீது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலையுமே அவர் கர்த்தர் முன் வச்சு ஒரு விஷயம் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி, நான் போகணுமா வேண்டாமா, எப்படி யுத்தம் பண்ண எல்லாம் கர்த்தர்ட்ட கேட்பார். கர்த்தர் சாட்சியாக செஞ்சார். நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் சில விஷயத்துக்கு கர்த்தர் முன் வைப்போம். ஆனால் சில விஷயத்தில் வேற எதையே முன் வச்சுருவோம். நம்ம ஒரே எல்லா எதுன்னு சொல்லுதுன்னா, கர்த்தரை எல்லா விஷயத்துலையுமே எப்பொழுதும் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே, இப்போ நம்ம சில விஷயத்துக்கு நமக்கு ஃபேவராக ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு முன்ன வச்சுருப்போம். வழியே இல்லை, பூமி இருக்கிறதே யாரும் ஒரு சில வேதியாக இருப்பாங்க, குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லும்போது கர்த்தரை முன்ன வச்சுருவாங்க, ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக ரீதியாக சில விஷயங்கள் வரும்போது சில வைப்பாங்க, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு இருந்தாலும் மாற்றுவாங்க. வேதம் சொல்லுது, எல்லா சின்ன விஷயமா பெரிய விஷயமா எல்லா விஷயத்துலையுமே நீ கர்த்தரை முன்ன வைப்பீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. அவரும் வலது பரிசுக்கான அசைக்கப்படுவதே இல்லை. இந்த வேலையில் இதுக்கு முன்னே நம்ம எப்படி இருந்தாலும் உலக ரீதியாகவும் சிலவங்களை முன்னிலை வச்சு குடும்பம், அண்ணன் தம்பி, இவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ மனைவியோ யாரையாவது முன்ன வைத்து கர்த்தரை தள்ளியிருந்தீங்கன்னா, இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் கற்றுட்டு மன்னிப்பு எல்லா விஷயத்துலையுமே எப்பொழுதும் கர்த்தரை முன்ன வச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எந்த விஷயத்துலையுமே ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலையும் கர்த்தரை முன் வச்சு போனீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உலகத்தியான எல்லா காரியத்தையுமே நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவன் பூமியில் வைங்க கண்டிப்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.